வெற்றி சக்தி சீரியல்ல இப்போ ரொம்ப எமோஷனலான எபிசோட் வந்திருக்கு. மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. ரங்கநாயகிமாட்ட வந்து பேசுறாங்க நம்ம வெற்றி. அம்மா, சக்தி எதுவுமே செய்யக்கூடாதுன்னு இருக்காம்மா. தாய்மாமா சீரோட வந்தேன்னு வச்சுக்கயேன், அப்புறம் அவ்வளோதான்னு சொல்லி என் வீட்டுக்குள்ள காலடி வைக்கவே உனக்கு தகுதி இல்லைன்னு நம்ம ஈகோவை தூண்டி விடுற மாதிரி பேசியிருக்காமா அப்படின்னு சொன்னேன். அப்படியாடா, 5 பவுன் செயின் போடு, வளையல் போடு, அது மட்டும் இல்லாமல் தங்க கொலுசு வந்து போடுன்னு சொல்லி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பரம்பரை நகை இருக்குடா, அதையும் போடணும்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வரதுக்காக போகிறாங்க. அப்படியே ட்ராமா வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சுங்கிற மாதிரி வெற்றி வந்து சொல்கிறது அவங்க அப்பா வந்து கேட்டுட்டாங்க. அச்சச்சோ, சாரிப்பா, தெரியாமல் பண்ணிட்டேன், சரிங்களா? டேய், நம்ம பேரனுக்காக தான்டா செய்கிறேன், எந்த பிரச்சனையும் இல்லை. நீ தாய் மாமா சீரை வந்து சீர சிறப்பமாக செம்மையா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம சங்கிலி முருகன் வெற்றியோட அப்பா அதே மாதிரி நகை நட்டுலாம் வந்து கொடுக்குறாங்க. மாசான சாங்குக்கு வந்து டான்ஸ் ஆடிட்டே வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அக்கா நானும் போய் டான்ஸ் ஆட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு துர்கா வந்து வேகமாக போய் அந்த இடத்துல வந்து டான்ஸ் ஆடுறாங்க. ஒரு சூப்பரான மெலோடி சாங்குக்கு வந்து அதிரடியாக வந்து ஆடிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல துர்கா, திணியன், கிரி, அப்புறம் நம்ம வெற்றி இதெல்லாம் பார்த்து கடுப்பாக வராங்க. அந்த இடத்துல நம்ம சரண்யா என்ன நினச்சிட்டு இருக்காங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே. அவங்களெல்லாம் வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு பார்த்தா இப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணி அவங்கள வீட்டுக்குள்ளே வரவிடாத அளவுக்கு தடுக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. அண்ணி கோவமாக இருக்காங்க, என்ன பண்ணுறது, நமக்கும் இந்த விஷயம்லாம் பிடிக்கலங்கிற மாதிரி சொல்லியே வந்து வெற்றி வந்து வீட்டுக்குள்ளே வந்து வர வச்சிரும். அதுதான் சரின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே அருவாவோட மாசாக நின்றுட்டு இருக்காங்க. சாங்லாம் ஆடி டான்ஸ் ஆடிட்டு இருக்கப்ப அண்ணன் அண்ணி பாருங்கண்ணா சூப்பராக வந்து வெல்கம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோன்னே வந்து அப்படியே பார்க்குறாங்க. அந்த இடத்துல உடனே வந்து என்னடி இதெல்லாம் காட்டினா நான் பயந்துருவேன்னு நினச்சியா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல கீழே 4-5 பொருள் வந்து போட்டிருக்காங்க. அதே மாதிரி காலால் ஒவ்வொரு பொருளாக வந்து தட்டுறாங்க. ரைட்டில் இருக்கிற வாழை மரத்துக்கு ஒரு பொருள் வந்து சொருகி நிற்கிது. லெஃப்ட்டில் இருக்கிற வாழை மரத்தில் ஒரு பொருள் வந்து அதே மாதிரி நிற்கிது. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு பொருள் இருக்குது, அதை வந்து காலால் மிதிக்கிறாங்க. பூசணிக்காய் மேலே பட்டு பூசணிக்காய் ரெண்டாக வந்து உடஞ்சி அப்படியே தரையில் வந்து விழுவுது. என்ன மாசா, பக்கா மாஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. துர்காலேருந்து எல்லாரும் விசில் அடித்து தூள் கலப்புறாங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து திருப்பி கீழே ஒரு பொருள் வந்து விழுந்துச்சுல பூசணிக்காயில் பட்டு, அதை திருப்பி காலால் மிதிச்சோன்னே சக்தி வந்து கையில் வச்சுருக்க பொருள் மேலே பட்டோன்னே ரெண்டும் ஓரமாக போய் சைடில் வந்து விழுந்துருது. ஏய், இங்கே யாரோ ஏதோ ஒரு பொருள் வச்சுருந்தாங்களேடா, யாரா அது சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு வெற்றியை தடுக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மாதம் வந்து உள்ளே வராங்க. 21 வகை தட்டலேருந்து சீரு சர்ப்பமா செம்மையாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம வெற்றி அப்பன்னு பார்த்து, டேய் அம்மா அப்பாவுக்கு வீடியோ கால் மூலியமாக எல்லாம் காட்டுறேன்னு சொல்லியிருக்கேன், காட்டுறா. என் மருமகன் எவ்வளோ சூப்பராக அழகாக இருக்கான்னு எனக்கு தெரியுது. நான் தாண்டா உன் தாய் மாமன். இந்த வெற்றி மாதிரி சிங்கம் போல் யாருக்கும் பயப்படாமல் இருக்கணும், சரியா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வந்து வாழ்த்துறாங்க. செயினை வந்து போடுறாங்க. கைக்கு வந்து தங்க வலையில் வந்து ஒவ்வொரு பவுன் வந்து போட்டிருக்கோண்டா சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாட்டி விட்றாங்க. இது எல்லாத்தையும் ரங்கநாயகி அம்மா வந்து வீடியோ கால் மூலியமாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல திணியன் தான் காட்டிகிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும். சரண்யா வந்து ஒவ்வொரு வாட்டியும் தடுக்கலான்னு இருக்கிறப்ப, அண்ணி விரோதியாக இருந்தாலும் வீட்டுக்கு வந்துட்டா நம்ம கொஞ்சம் மரியாதை கொடுத்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை, அதனால் கொஞ்சம் பல்ல கடிச்சு பொறுத்துக்கங்க, எவ்வளோ நேரம் இங்கே இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து விட்டுறாங்க. ஒரு பக்கம் வெற்றி வந்து எல்லாத்தையும் வந்து செஞ்சு முடிச்சிடுறாங்க. காலுக்கு வந்து கொலுசுலேருந்து எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு, ஏய் தங்க செயின்ட்ரா, இது நம்ம பரம்பரை செயின், அதுவும் போட்டு விட்டாங்க. கருப்பு கலரில் வந்து வளையல் வந்து போடுறாங்க, கந்திஸ்தி எதுவும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஏன்டா சீனி தண்ணி வந்து கொடுக்க மாட்டீங்களாடா, மாமா வந்திருக்கானா, எடுத்தோன்னே சீனி தண்ணி தானே கொடுக்கணும், இதெல்லாம் நான் தான் சொல்லணுமான்னு சக்தியை பார்த்து வந்து கோவமாக கேட்குற மாதிரி நடிக்கிறாங்க. அந்த இடத்துல இது எல்லாம் உங்கள் 2 பேரோட ட்ராமா தானா, சரி சரிங்கிற மாதிரி மீனாட்சி வந்து நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த இடத்துல அதே மாதிரி சீனி தண்ணி வந்து கொடுத்தோன்னே கியூட்டாக அழகாக வந்து கொடுத்துட்றாங்க. இது வரைக்கும் சரண்யா வந்து எதுவுமே சொல்லாமல் இருக்காங்க. டேய் வந்தது எதுக்குடா, அந்த கயிறு வந்து கையில் வந்து கட்டி விட்டுருந்தானே, கயிறு எடுங்கடா அப்படின்னு சொல்லும்போது, நிறுத்து, நான் தான் உன்னை இங்கே வரவே கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சொல்லி சரண்யா வந்து கோவப்பட்டு எல்லாத்தையும் நிப்பாட்டு சொல்கிறாங்க. உங்கள் முகத்திலேயே முழிக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் இங்கே வந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது திருப்பி இங்கேயே வந்து தொந்தரவு பண்ணிங்கன்னா என்ன அர்த்தம்? அண்ணி இது மாதிரிலாம் பேசாதீங்க, தப்பு. சும்மா இரு சக்தி, இதெல்லாம் உன் வேலை தானா, எனக்கு இப்போ தான் புரியுது. நான் இந்த வீட்டில் இருக்கணும்னா சொல்லுங்கள், இவன் கயிறு கட்டக்கூடாது. நான் இருக்கக்கூடாதுன்னா சொல்லுங்கள், இவன் கயிறு கட்டட்டும், நான் குழந்தைய தூக்கிட்டு போயிடுறேன். அண்ணே நீயே முடிவு பண்ணிக்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சோகமாக வந்து ஃபீலிங்கான எமோஷனலான ஒரு சாங் போட்டுட்டு அப்படியே வந்து வெளியில் வந்து போகிறாங்க. கண் கலங்கி நிற்கிறாங்க. சரண்யாம்மா, உனக்காக நான் சின்ன வயசுலேருந்து பார்த்து பார்த்து செஞ்சுருக்கேன். ஆனால் எனக்கு அதெல்லாம் மனசுக்கு வந்து கஷ்டமாகவே இல்லை. ஆனால் இப்போ நீ பேசுனது எல்லாமே எனக்கு கஷ்டமாக இருக்குது. நான் உன்னை அம்மா போல தான் பார்த்துக்கிட்டேன். ஆனால் நீ இப்படி சொல்லிட்டியேம்மா, நான் என்னம்மா பண்ண முடியும்? எனக்கு அம்மாவும் முக்கியம், யாரையும் விட்டு கொடுக்கக்கூடாது. நான் வந்து எல்லாரும் இருக்கிறப்ப திட்ட தான் செய்வேன். ஆனால் உள்ளுக்குள்ளே அவ்வளோ பாசத்தை வச்சிட்டு இருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கெல்லாம் சொன்னால் புரியாதுன்னு சொல்லிட்டு வீட்டு வாசலில் கட்டியிருக்கிற வாழை மரத்தில் அப்படியே சாஞ்சிக்கிட்டு ரொம்ப எமோஷனலாக வந்து அழுகுற மாதிரி காட்டுறாங்க. அப்பன்னு பார்த்து சரண்யா என்ன நினச்சாங்கன்னு தெரில, அப்படியே வந்து கிட்ட ஓடி வந்துட்டு பேசுகிறாங்க. நான் போக சொன்னால் போயிடுவியா? என்னம்மா அது, நீ போக சொன்னால் நான் போய் தானே ஆகணும்.
உன் பேச்சுக்கு மறுபேச்சு இந்த அண்ணன் எப்போதும் பேசியிருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எமோஷனல் ஆகி 2 பேரும் ஹக் பண்ணுறாங்க. பார்க்கவே வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அண்ணன் தங்கச்சி பாசத்த வந்து அவ்வளோ சூப்பரா வந்து காட்டியிருந்தாங்க. "வாண்ணே, நீ உள்ள வந்து கயிற வந்து கட்டி விடு." "இல்லம்மா, உனக்கு பிடிக்காத விஷயத்த நான் இப்பயும் இல்ல, எப்பயுமே செய்ய மாட்டேன். அப்படி இருக்கும்போது, நான் வந்து அவனுக்கு பிடிக்கலங்கிறப்ப, இந்த அண்ணன்காரன் நீ என்ன ஆசைப்படுறியோ அது மட்டும் தாம்மா செய்வான். அதுக்கு மேல எதுவுமே நான் பண்ண மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. "அண்ணே, என்னண்ணா சொல்லிட்டு இருக்க? இது உன் கடமைண்ணே. நானே உன்ன கழுத்த பிடிச்சு தள்ளினாலும், இது நான் தாய்மாமன். நீ வந்து என்கிட்ட சண்டை போட்டு கயிறு வந்து கட்டியிருக்கலாம்ல." "அப்படியாம்மா? உண்மையா தான் சொல்றியா? என்னண்ணே இவ்வளோ மனசு உடைஞ்சு போயிட்ட? என்ன மன்னிச்சிடுண்ணே." அப்படின்னு சொல்லிட்டு சரண்யா வந்து வெற்றி கைய பிடிச்சு அப்படியே வீட்டுக்குள்ள வந்து கூட்டிட்டு வராங்க. அந்த கயிறு எங்கன்னு சொல்லி சந்தோஷமா வந்து வெற்றிய பழையபடியே வந்து கட்டி விடுறாங்க. வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம். எப்படியோ நல்லபடியா எல்லாமே முடிஞ்சிச்சு. எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. சரண்யாம்மா, நீ ஹேப்பியா நிம்மதியா இரும்மா அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி, திணியன், கிரி 3 பேரும் வந்து வெளில வந்துடுறாங்க. வேற எங்கேயோ ஒரு இடத்துக்கு ஜாமான் வாங்குறதுக்காக வெளியில வந்து போறாங்க. நம்ம சக்தியும், சரண்யாவும் அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து இளநீ கடை ஒண்ணு இருக்கு. "சக்தி, இளநீ குடிக்கலாமா? வெயில் ரொம்ப அதிகமா இருக்குல்ல. சரி 2 இளநீ குடுங்க." அப்படின்னு சொல்லும்போது, ஒருத்தவங்க வெற்றி வந்து தொரத்திட்டு வராங்க போல இருக்கு. நம்ப சக்தி கால்ல வந்து பொத்துன்னு விழுவுறாங்க. திருப்பி வந்து எந்திச்சு எங்கேயோ போயிட்டு இருக்கிறப்ப கார் வந்து நிக்குது. கார்லேருந்து வந்து வெற்றி வந்து இறங்கி, அவங்கள டிஷும் டிஷும் பண்ற மாரி காட்டி, இந்த எபிசோட் வந்து அதிரடி மாஸா வந்து முடிச்சிருந்தாங்க. ரொம்பவே சென்டிமென்ட்டா, எமோஷனலா இருந்துச்சுன்னே சொல்லலாம்.